வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு தமிழ் அரையாண்டு தேர்வு 2023வது வருஷத்துக்கான வினாத்தாள் பார்க்க போகிறோம். மொத்தம் 100 மதிப்பெண்கள். பகுதி 1ல் 20 சரியான விடையை தேர்ந்தெடுத்துடுங்க. இது உங்களுடைய பாடம், இலக்கணம் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்துடுங்க. மொத்தம் 20 கேள்விகள். முதல்ல 10 சரியான விடை. அடுத்து கோடிட்ட இடம், அடுத்தது பொறுத்துக. இது எல்லாமே உங்களோட பாடம், இலக்கணம் எல்லாமே சேர்ந்து வரும். பகுதி 2ல் 5 கேள்விகள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 4 எழுதுனா போதும். மொத்தம் 5 கொடுத்துருக்காங்க. நீங்கள் 4 எழுதுனா போதும். அடுத்து பாடத்தோடு முடிஞ்சது. அடுத்து 5 கேள்விகள் கொடுத்து அதுலேயும் நீங்கள் 4 எழுதுனா போதும். அடுத்த பிரிவில் இலக்கண கேள்விகள் 4 கொடுத்துருக்காங்க. நீங்கள் 3 எழுதணும். பகுதி 3ல் 6 கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் 4 கேள்விக்கு பதில் எழுதணும். 16 மதிப்பெண்கள். 6 கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் 4 எழுதுனா போதும். பகுதி 4ல் மனப்பாட பகுதி, படைவேளம் பாடலும் 2 திருக்குறளும் கேட்டிருக்காங்க. செயல் எழுதும்போது எப்போவுமே பாடலோட தலைப்பு, அதே மாதிரி அந்த பாடலை யார் எழுதுனாங்கன்னு சொல்லி ஆசிரியர் பேருமே எழுதுங்க எப்போவுமே. அடுத்து 8 மதிப்பெண்கள் கேள்வி. ஸோ இதில் உங்களுக்கு எல்லாமே அது அல்லது இதுங்கிற மாதிரி ஒவ்வொரு கேள்விக்குமே ஒவ்வொரு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 கேள்விகள், 3மே எழுதணும். இதில் ஒரு கடிதம் இருக்குது, கதை இருக்குது, இலக்கணம் இருக்குது. அடுத்தது கலைச்சொல், பிழைகளை திருத்தி எழுதுக, தமிழ் எண்கள், மரபு சொற்கள், நிறுத்தற்குறியிடுக. இந்த மாதிரி 2 மதிப்பெண் கேள்வியாக ஒரு 5 கேள்விகள் கொடுத்துருக்காங்க. இந்த 5மே எழுதணும். இதுக்கு சாய்ஸ் கொடுக்கல. 5மே கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். நன்றி.